ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஈரல் கிரேவி. இதை நம்ம டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்குவோம். நான் இதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுட்டேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நான் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரௌன் வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். போட்டுட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் 1/4 கிலோ ஈரல் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ ஈரலை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். ஈரலுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு தோல் ஒன்று இருக்கும். அந்த தோலை நம்ம பிச்சு எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது, ஈரலுடைய ஸ்மெல், கவுச்ச ஸ்மெல் இருக்காது. அதை பார்த்து பக்குவமாக நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நான் வாஷ் பண்ண ஈரலை நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி விட்டுருவோம். நம்ம ஈரலுக்கு எதுவும் தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அது கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம மூடி வச்சு நடுவில் கிளறி விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரலுக்கு வேண்டிய மசாலாக்கள்லாம் போட்டுக்குவோம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். இப்போ கொஞ்சமாக உப்பும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூட்டி வச்சிடாதீங்க, கூட்டி வச்சிங்கன்னா கீழே தீஞ்சிரும். இப்போ கிரேவி ஒரு சைடாக ஆக்கிட்டு நம்ம தக்காளியை அப்படி போடுறோம், ஒரு சைடில் போடுறோம். தக்காளியை சைடில் போட்டுட்டு அப்படியே அந்த கிரேவியை தக்காளிக்கு மேலே அப்படியே எடுத்து போட்டு விட்றோம். தக்காளி கீழே இருக்கும், கிரேவி மேலே இருக்கும். அப்போ கொஞ்சம் மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி அப்படியே நல்லா மசிஞ்சு அப்படியே கிரேவி நல்லா சூப்பராக வந்துடும். திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போ நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் நடுவால் சும்மா குத்தி விட்டேன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் வராது. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடைசியாக ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை நான் காம்போடையே போட்டுக்கிறேன். ஏன்னா காம்போடு போடும்போது அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெப்பர் போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. இதை நீங்கள் சாம்பார் சோறு, ரசம் சோறு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Priya and thanks for watching Sweet and Spice.